இதை பாருங்க சார். இது என்ன ஒரிஜினல் காசு. இதை பாருங்க சார், இது கொஞ்சம் விலை குறைவு. முன்னுக்கு காட்டின பைக் கலர் அது கொஞ்சம் விலை கூட. நல்லது. நாங்கள் பிச்சைக்காரனா விலை உறைஞ்சோடு படுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த விலை உன்னோடு தான் வேணும். சரி சார், உங்களுக்கு எத்தனை சூட் வேணும் தாங்க, நான் கட் பண்ணி தரேன். இல்லை, நான் வெட்டுற வேலையில் அந்த வேலை நாங்கள் அதை முழுசாக எடுக்கிறோம். இதுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லுங்கள் சார். இதில் வந்து 8 சூட் இருக்குது. இதை ஒரே கலரில் வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு அப்படி வருமானு சொன்னா வேறு கலரிக்காக காட்டுறேன். இல்லை, நான் பிரச்சனை தேவையில்லை. நாங்கள் அண்ணன் தம்பி 8 பேருக்கோம். அப்போ ஒரே மாதிரி விடுவிப்பட்டாலும் தானே. அப்போ நான் இதே எடுக்கிறேன். நீ என்ன சொல்கிறாடா? சரிதானே அங்கிள்? இதை எவ்வளோ வந்து விலையை சொல்லுங்கள் சார். இந்த உடுப்புக்கு வந்து கொஞ்சம் விலை கூட, இதை விட விலை குறைஞ்சி இருந்துச்சு. அதை கொஞ்சம் காட்டுறேன். துணிக்கும் விலை கூடத்தான், துணிக்குள்ள வைக்க காசு நிறைய இருக்குது. நல்ல வேலை வேறு ஒருத்தர் வந்து எடுக்கலை, நம்ம தான் எடுக்க போகிறோம். காட்டுங்க காட்டுங்க. டேய், அந்த வெள்ளைக்கார துணி எங்கே இருக்கு? நம்ம எடுத்து வச்சதா? எலும்பு பொண்ட ரவுண்டு நாடி வாரன். நான் எனக்கு 2 லட்சம் இருக்கேன் போல. இதை பாருங்க சார், துணி அதே தான், ஆனால் விலை குறைவு. இதில் காசு இல்லை. அண்ணா, விலை குறைஞ்ச துணியெல்லாம் நான் வாங்குறேன்ல, இதுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். சார், ஒரு சூட்டு வந்து 10,000. அப்போ 8 சூட்டுக்கு வந்து 80,000. இது கடும்பலையாக இருக்கு. 2-3 லட்சம் இதுக்குள்ளே இருக்குதாடா, பிரச்சனை இல்லை. அண்ணா, கொஞ்சம் பார்த்து குறைச்சி போடுங்களேன். அதான் சொன்ன நான் விலை கொண்டு சொல்லி. அப்போ இதை குறைஞ்சா பாருங்க. இதாங்கால் தள்ளி வைங்கண்ணா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாங்கள் இதை தான் எடுப்போம். 8 சூட்டுக்கும் 50,000 தரோம். சரிதானே? இல்லை சார், அப்படி செய்யலாது. நீங்கள் ரிட்டன் தாங்க. கொஞ்சம் பொறுங்கண்ணா, நாங்கள் எடுப்போம் தானே. கொஞ்சம் விலையை பேசி தானே வேணும். சரி, 60,000 தாங்க. தம்பி, கடைசி 60,000 சொல்கிறேன். எடுத்துடாடுங்க, இல்லாட்டி இங்கேன்ட்டு போங்க. நீ என்ன சொல்கிற? 2-3 லட்சம் எதுக்கு இருக்குதானே, இதை வாங்குவோம். ஓகே, 70,000 தரம். இது நாங்கள் எடுக்கோம். சரியா? இல்லை போடுங்க. சரி, துணியை தாங்க. உங்களுக்கு வெட்டுத்துணை தானே வேணும், நான் வட்டி தரேன். இல்லைண்ணா, நாங்கள் டெய்லர் ஷாப்பில் கொடுத்து அது அழகாக வட்டி எடுக்கோம். இந்தாங்க உங்களுக்கு காசு. 70,000. சரி தம்பி. உஸ்மான், இந்த துணியை போட்டு கொடுங்க பேக்கில். ஓகே சார், தாங்க, நான் பேக்கில் போட்டு தரேன். இல்லைண்ணா, பேக்கில் போட்டு தேவையில்லை, நாங்கள் அப்படியே கொண்டு போவோம். வா போ. தம்பி, கொஞ்சம் பொறுங்க. இப்படியே கொண்டு போகிறீங்களா? இப்படி கொண்டு வளர்கிற கடையை பற்றி என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இவர் பேக்கில் போட்டு தருவார். இதை கசங்காமல் அப்படியே பேக்கில் போட்டுத்தாங்க. மற்ற தம்பி, நாங்கள் இதை ரிட்டன் எடுக்க மாட்டோமா? நாங்கள் என்ன பைத்தியமா ரிட்டன் பண்ணுறதுக்கு? இது கல்யாணத்துக்கு போடணும். வா சார், வா. டக்கனவா, இன்றைக்கு நமக்கு 2 லட்சம் ஆயிரத்தம் அடிச்சிருக்கு. துணி காட்டி இப்படி தான் வைக்கிற. சரி, வேலையை பாரு. இதை எப்படி டக்கன காசு எடுப்போம். காசு அங்கே வைத்துறா. நம்மளை நல்லா ஏமாத்திட்டானுங்கள். அதான் அந்த கிழவன் சொன்னவன் ரிட்டா எடுக்க மாட்டேன் துணியாண்டு.